ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிப்பியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு குலாப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். அது எதை வச்சு பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட். அதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன், 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய், 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அப்புறம் சுகர் போட்டுக்கலாம். இது நமக்கு ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு காய்ச்சினா போதும். அந்த ஏலக்காவை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு நல்லா காய்ச்சியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தட்டி எடுத்த ஏலக்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டை வந்து இந்த கார்னர்லாம் கட் பண்ணி குட்டி குட்டியாக பீஸ் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ப்ரெட் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நாங்கள் பிணைஞ்ச உடனே குட்டி குட்டியாக பால் ஷேப்பில் நல்லா நம்ம உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு. அவ்வளோதாங்க, குட்டி குட்டியாக பால் ஷேப்பில் நம்ம உருண்டை உருட்டி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஆயில் விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சுங்க, ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம்
1 ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறிடுச்சுன்னா ரொம்பவே சூப்பரான குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடும். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னாவே நம்ம இந்த ஒரு ஸ்வீட் இல்லாமல் கண்டிப்பாக ஃபுல்ஃபில்லாகவே ஆகாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்து பிரெட் குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சுவையாக இருக்குது. கொஞ்சம் போல் என்கிட்ட பிஸ்தா இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.